நம்மளுக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி மோட்டிவேஷன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டடி பிளானு, ஃபவுண்டேஷன் பிளான், இன்டர் பிளானு, ஃபைனல் பிளான்லாம் அப்கமிங் வீடியோஸ் தான் இனிமேல் ஃபுல்லாமே. ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு மோட்டிவேஷன். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டிங் பஸ்லாம் பண்ணிடலாமா, அப்படியே ட்ராப் பண்ணிடலாமா, எதுக்கு இதுக்கப்புறம் ஃபர்தராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, என்ன பண்ணால் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டீலாக பார்க்கலாம். ஓகே, சரி இப்போ ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா, நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி வளர்க்குறோம். ஓகே, அந்த செடி வளர்க்கும்போது நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா அதுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சு அதை ஒரு செம்மண்ணில் வச்சு அதை நல்லா உடஞ்சி செம்மண், அது என்னென்ன மண்ணை மிக்ஸ் பண்ணுமோ எல்லா மணலையும் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, இன்செக்ட் எதுவும் வந்து அதை பைட் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா. நீங்கள் தண்ணி தேவையான லெவலில் வாட்டர்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணுறீங்க. ஆனால் அந்த செடி வச்சு 1.5 years ஆகிருக்கும், அப்படி இருந்திருக்கும். மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்ன அப்படின்னா, என்னடா அது இவ்வளோ தூரம் பார்த்து பண்ணோம், இவ்வளோ தூரம் வாட்டர் ஊற்றணும், இவ்வளோ தூரம் சொன்னோம், ஒன்றுமே வளராமல் இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த செடி நம்ம பார்த்து பிடிச்சி வாங்கியிருப்போம், இது வளர்ந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம், அது என்ன ஆகாதுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே இருக்கும். அப்போது நீங்கள் எஃபர்ட் போடலங்கிறது மீனிங். அந்த இடத்துல நீங்கள் எஃபர்ட் சூப்பராக பண்ணீங்க, அந்த மண்ணுக்கு அது செட் ஆச்சு, அவ்வளோ தூரம் பக்காவாக பண்ணீங்க, அது எல்லாமே செட் ஆச்சு. ஓகேங்களா, இது ஒன்றாக எடுத்துக்கோங்க. அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் பலன் இல்லாமல் இருக்குது சார், ஒரு க்ரோத் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு இருக்கும். இது ஒரு கேட்டகரி ஆஃப் செடி. இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், மேலே போகக்கூடிய பேர்ட்ஸு சின்னதாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேப்ப ஒரு சீடை வந்து அப்படியே போகும்போது அது வாயில் வச்சுருந்தா கீழே போட்டிருக்கோம். வாட்டர் ஊற்றிருக்க மாட்டோம், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதுவே வந்து முளைச்சி வந்திருக்கும். அப்போது இங்கே எப்படி இருக்குன்னா, எதிர்பாராத, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு அங்கே பண்ணும்போது சில இடத்துல வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு அந்த இடத்துல அங்கே வேலை நடக்காமல் வந்து இருக்கும். அதோட அந்த அந்த அக்செப்டன்ஸ், அதை எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து இருக்குது. இடம் பொருள் அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் இதே செடியை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும். ஆனால் நம்ம இதில் வந்து வரும்போது வராமல் இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கும்போது அதோட அதுக்கும் சொல்லுவாங்க, ஒரே செடி தானே சார் அப்படின்னா அதோட வாகுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் அதை எந்தெந்த இடத்துல வைக்கிறோமோ அந்தந்த இடத்துல வந்து வரும். ரெண்டாவது, வரணுங்கிற நேரம் இருக்கும்போது மட்டும்தான் வரும். அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். ரோட்லேயே கூட ஒரு ஸ்டைலில் நான் இப்படி ஸ்ட்ரீட் சைடு போனேன் அப்படின்னா அப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு வேப்ப மரம் வளர்ந்துருக்கு, அந்த மரம் தோண்டி வச்சு யாரும் வைக்கவே இல்லை. ஏதோ ஒரு பேர்டு அப்படியே போட்டு போனது, இன்னைக்கு மரமாக வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு, அது வாட்டுக்கு இருக்குது, யாரும் தண்ணி ஊற்றலை, எதுவும் பண்ணலை, பக்காவாக போட்டல, அதுவே வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வரணும்னு இருந்துச்சுன்னா அது யாராலையும் வந்து தடுத்து வந்து இது பண்ண முடியாது. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நமக்கு வராத போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பிடிச்ச செடி, பிடிச்ச மரம், பிடிச்சி வச்சுக்குமே நமக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து வரலையேன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி நம்ம தூர போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூர போட மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த செடி வச்சு 1.5 வருஷம் ஆச்சு, தண்ணி ஊற்றுறீங்க, அது அப்படியே இருக்குது, என்னடா அது வளர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஆனால் நீங்கள் தூக்கி போட்டு போடுங்களேன், போட்டுருவீங்களா ஆளை போட அதை வச்சுருந்தேன் இந்த நான் வர மாட்டேங்குன்னு சொல்லி தூக்கி போடக்கூடாது. ஏன் தெரியுமா, அது இன்னும் காயவே இல்லை, விச் மீன்ஸ் வாடவே இல்லை. வாடிடுச்சுன்னா அது வராதுன்னு அர்த்தம். இன்னும் பச்சையாக இருக்குது, என்ன வளர்ச்சி கொடுக்கல, க்ரோத் கொடுக்கல. அப்போனா என்ன மீனிங்க, இன்னும் அதில் உயிர் இருக்குன்னு மீனிங்க. அப்போனா உயிர் இருக்கிற ஒரு இதை போய் வெட்டி நான் தூர போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி போட்டால் நான் போடலாமா, போடக்கூடாது. 1.5 வருஷம் ஆச்சு, அது வரல, அவ்வளோதான். அதுக்காக அதோட கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? கதை எப்போ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தெரியுமா, ஃபுல்லாக ப்ரௌன் ஆயிடுச்சு, அப்படியே கருன்னு அப்படின்னா ப்ரௌன் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சார், உடச்சி போட்டால் அதை எவ்வளோ நொறுக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் தூர போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது ஜஸ்ட்டு வளரலை, அவ்வளோதான். அதுக்கான டைம் வர வரைக்கும் அது காத்துட்ருக்கு. மேபி ஒரு மழை வரும்போது அது வளரலாம் அப்படிங்கிற அந்த டைமில் காத்துட்ருக்கு. 1.5 வருஷமாக காத்துட்டு இருந்தேன், இனிமேல் வரவையா போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் சும்மா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணி பாருங்களேன். லைக் வந்து ஒரு சின்னதாக அந்த மண்ணை ஒரு கிளறி விட்டு பாருங்கள், இல்லை வந்து ஏதாவது ஒரு சம்திங் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு மண்ணை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் கலர் மண்ணை எடுத்து உள்ள போடுங்க, இல்லை செம்மண் எடுத்து உள்ள போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த இதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா, நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, 1.5 வருஷம் ஆச்சு தூக்கி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அதில் என்ன உயிர் இருக்குது. உயிர் இருக்கிற ஒன்றை உடச்சி தூக்கி போடலாமா, உயிர் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து நம்ம உடச்சி தூக்கி போடலாமா, போடக்கூடாது. அதை நீங்கள் எப்போ தூக்கி போடணும்னா அவ்வளோதான் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் தூக்கி போடுங்க, அது ஒரு லாஜிக் இருக்குது. வளரலான்னு சொல்கிறத நீங்கள் தூக்கி போடக்கூடாது, புரியுதுங்களா. அதை மாதிரி தான் நம்ம லைஃபும். ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள் கதை முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு மைண்டில் எதுவும் நிற்க மாட்டேங்குது, எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணால் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நம்மளால் ட்ரை பண்ண முடியல, ஒரு விஷயத்தை படித்தா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஒரு பாயிண்ட் சொல்லி பார்த்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஏஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் எங்கே போய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டுங்களா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20, 20+, 25, 26, 30, 35 அப்படிங்கிற ஒரு ஏஜில் இருக்கும்போது நமக்கு மறக்குதா, குழம்புதா, எதுவுமே ஞாபகம் இல்லையா, அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன தெரியலையா, டெபிட் என்ன தெரியலையா, கிரெடிட்னா என்ன தெரியலையா, அப்படிலாம் இல்லைல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதுல்ல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களை வந்து இந்த மரமாக நினச்சி வெட்டலாமா? வெட்டிட்டோன்னா தூர போட்டுடலாம், நாளைக்கு இது எங்கேயும் யூஸ் ஆகாது. பண்ணலாமா? பண்ணக்கூடாது. எப்போ தான் பண்ணணும்? அதாவது நல்லா ப்ரௌனிஷ் ஆகும்போது மட்டும்தான் அந்த மரத்தை தூக்கி போடுறோம். ஆஃப்டர் ஒரு மரம் வளரலை அப்படிங்கிறதுக்காக பச்சையாக இருக்கும்போது அதை வெட்டிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். கரெக்டாக உயிரோட ஒரு இருக்க அப்படி மரத்தை எல்லாரும் சேர்ந்து வெட்டாங்கப்பா, ஒரு உயிர் எல்லாரும் வந்து கொண்டுட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும். கரெக்டு தானேங்க? அது வளரலை, அவ்வளோதானே. மிச்சப்படி அது வளரவே வளரான்னு யாரும் சொன்னாங்களா? இல்லை, அது வளரவே வளராதுன்னா இருக்கிறதுல ஏதாவது ஒரு ப்ரௌனாக இருக்கும், அது இதோட எஃபெக்டை காமிச்சிருக்கும். அதானே நேச்சரு. அப்படி எதுவுமே பண்ணலையே, அது பண்ணலையே, அது மட்டும் தானே இருக்குது. சும்மா இருக்கிறத போய் யாரா விட்டணும்? அப்போ சார் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களை நீங்களே அழிச்சிக்க போகிறீங்களா? அப்போ இதோட அப்படியே சேர்த்து வச்சு மொத்தமாக முடிச்சு விட்றான்னு பார்க்குறீங்களா? அந்த பேச்சே வேணாம், அந்த முடிச்சு விடலாம் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே முடிச்சு விடணும் அப்படின்னா எப்போ நீங்கள் முடிச்சு விடணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நான் படிக்கிறேன், எனக்கு வியாபாரம் மாட்டிக்கு, எனக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்குது, எனக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் இருக்குது, என் லைஃப் முடிய போகுது அப்படின்னு வெக்ஸாக இருக்கிற டைமில் மட்டும்தான் நம்மளோட அள்ளிப்பு அப்படிங்கிற ஒரு இது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். எப்படி அந்த ஒரு மரத்துக்கு வந்து ப்ரௌனாக ஆகும்போது மட்டும்தான் அதை நம்ம பிடிச்சி தூக்கி போடுவோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃபும். ஏஜ் டசன்ட் மேட்டர். 20, 25 வயசில் வந்து நீங்கள் மறக்குதா உங்களுக்கு? நீங்கள் பச்சை பசேன்னு இருக்கீங்க, உங்களோட க்ரோத் வந்து இன்னும் வரலை, அவ்வளோதான். மிச்சப்படி அந்த இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ப்ரௌனிஷ் வரவே இல்லை. எப்படி நம்மளோட இது வந்து நம்ம தான் ஒரு மரமாக நினச்சிக்கோங்க, நமக்கு இன்னும் ப்ரௌனிஷ் வரல, என்ன அந்த இடத்துல இருக்கும், நமக்கு இன்னும் வளராமல் நம்ம நின்றுருக்கோம், அவ்வளோதான். நம்மளை பிடிச்சி தூக்கி போட்டுடலாமா? நீ சிஎம்ஏக்கு டிசர்வ் இல்லைன்னு ஒன்று தான் தூக்கி போடுறேன்னு சொல்லி தூக்கி போடலாமா? போடக்கூடாது. இப்போ நான் வந்து எடுத்து வந்து உங்களை அப்படியே கட் பண்ணி இதை வச்சு தூக்கி போட்டுட்டா ஓகே பண்ணிடலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? உங்களுக்கு டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, ப்ளஸ்ங்கிறது என்ன, மைனஸ்ங்கிறது என்னங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது. அது என்னைக்கு வந்து மறந்து போகுதோ, என்னைக்கு அப்படின்னா என்னங்கிறது மறந்து போகுதோ, நாலேஜ் குளோர் பண்ணால ஏஜ்னால என்னைக்கு மறந்து போகுதோ அன்னைக்கு தான் நம்மளோட ரேஞ்சு முடிய போகுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு நம்மள மக்களே வந்து நம்ம அந்த மரத்தை தூக்கி போட்டுருவாங்க. அந்த மரத்தை தூக்கி போடாமல் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ தூக்கி போடணுமா? தேவையில்லை. அந்த மரம் மாதிரி நீங்கள் இன்னும் வளராமல் மட்டும்தான் இருக்கீங்க. வளராமல் இருக்கீங்கன்னா அதுக்கான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டைம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். சரி, இதில் இன்னொன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா, சில செடி இருக்கும், மாடு கடிச்சிருக்கும், ஆடு கடிச்சிருக்கும். ஜென்ரலாக சொல்லுவாங்க மாடு கடிச்சா ஆடு கடிச்சா வராதுன்ட்டு. சில இது பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு, என்னோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு செடியாக இருந்துச்சு. அது மாடு கடிச்சிச்சு. நான் நினச்சேன் அனைமா இது பேக்கில் இருக்குது, இதெல்லாம் வராது, அனைமா அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலில் நான் நினச்சேன். ஓகே, ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தா செம்ம பீக்கில் வளர்ந்துச்சு. ஆக்சுவலி மாடு கடிச்சிச்சு, ஆடு கடிச்சிச்சு, எனக்கு ஓப்பனாக இருக்குது. அது நினச்சா ஆடு சாப்பிட்லாம், மாடு சாப்பிட்லாம், சாப்பிட்டது போக மிச்சங்கிற மாதிரி வருது. பீரியட் ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் 3 வருஷத்தில் நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கில் இருக்கவங்க எல்லாம் வந்து செந்தில் ரொம்ப ஸ்டேஜ் மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணுறாங்க. யாராலையும் கட் பண்ண முடியல. அதை எப்படி சொல்கிறது, அந்த ஜேசிபி மிஷின் வச்சு தள்ளுறாங்க, மிஷினுக்கு வந்துருச்சு. அந்த லெவலில் இருக்குது. ஓகே, இதை ஏன் நான் வந்து சும்மா உட்காந்து பொழுதுபோக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அதாவது ஒருத்தன் வரணும்னு முடிவு பண்ணிட்டானா அவனை நீங்கள் போட்டு அடித்தாலும் மிதிச்சாலும் உதச்சாலும் அவனோட நேரம் கரெக்டான இருந்துச்சுன்னா இங்கே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மரம், மாடு கடிச்சிச்சு, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை விழுந்துச்சு, மறுபடியும் விதைச்சி வரல, அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ போச்சு. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது, ஜேசிபி அந்த மரத்தை உடைக்கும் போது ஜேசிபி கவுந்துருச்சு. இப்படி இருக்குமா? அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு. அதே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், வளர்றதுக்கு முன்னாடி ஜேசிபிலாம் வந்து என்னது லைட் அப்படியே ஏற்றி இறங்கினா முடிஞ்சு போச்சு, அந்த செடி எல்லாம் போயிருக்கும். எப்போ சின்னதாக இருக்கும்போது. ஆனால் வளரும் போது ஒருத்தன் வளர்ந்து நின்றுட்டான் பார்த்தீங்களா, ஜேசிபியால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தன் வளர்ற வரைக்கும் ஊரில் இருக்க எல்லாரும் வந்து அவனை அடிப்பாங்க, மிதிப்பாங்க, உதைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊரே திரண்டு வந்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படியே தான் இருப்பான். 100 பேர் வந்து அவனை ஒன்று போய் ஏதாவது பண்ண வச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஓகே சார், இப்போ இந்த பாஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, லக் ஆல்சோ இம்பார்ட்டன் இல்லைங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார், லக் ஆல்சோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம லக்குன்னு சொல்ல வேண்டாம், நம்ம நேரம் அப்படின்னு என்ன சொல்லலாம், நமக்கான டைம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே சார், என்ன சார் இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கோம், நமக்கான டைம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்கள்? சரி, அப்போ நான் ஒன்று கேட்குறேன். விராட் கோலி, எம்எஸ் தோனி, இவங்கெல்லாம் வந்து ஏன் தனியாக தெரியுறாங்க?
அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. ரன்னிங் மிஷின் ஓகே அப்படின்னா விராட் கோலி சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லும்போது எம்எஸ் தோனி வந்து சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கை வந்து அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஈஸியாக அப்படியே வந்து போய் கிடச்சி அப்பாடா எம்எஸ் தோனி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பா. ஓகே, அப்புறம் என்னப்பா கஷ்டமே படாமன்ட்டேன் அப்படியா? அவர் படாத கஷ்டமா? ஓகே, அவர் படாத கஷ்டமா? ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்து இந்த வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் அங்கே ஃபெயிலியர், அங்கேருந்து ஃபெயிலியர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அவருக்கு அதுக்காக வந்து அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்க்குறதுனால அவருக்கு ஹேட்டர்ஸே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஓகே, இருக்க தானே செய்வாங்க. யார் ஹேட்டர்ஸு? இவரை பிடிச்சவங்க அவரை பிடிக்காதவங்க இருப்பாங்க. இந்த பாயிண்ட் ஆஃப்ல இவர் ஃபேன் பண்ணானே அப்போ இவரோட ஃபேனை அவருக்கு பிடிக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருப்பாங்க. தட்ஸ் ஆல். அதுக்காக வந்து அவர் அச்சீவ் பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா? இவங்களாம் நெகட்டிவ்ல சொல்கிறனால அவர் ஒரு மனுஷன் இல்லாமல் ஆயிடுவாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தட்ஸ் ஆல். கரெக்டு தானே? இப்போ ஏன் இந்த பாயிண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அவங்க எல்லா நேரத்திலும் அவங்களால எல்லா மேட்சும் அடிக்க முடியுமா? கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டோனி எல்லா மேட்ச் அடிங்க, டோனி சூப்பர் அடிங்க அப்படின்னு அடிக்க முடியுமா? விராட் கோலி எல்லா மேட்சும் நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி அடிக்க முடியுமா? முடியாதுங்க சார். பிளேயர் தானே சார், எஃபோர்ட் போட்டால் மோட்டர். அதாவது சொல்லுவாங்க, அதாவது நெக்ஸ்ட் மந்த் மேட்ச்னா அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டால் சிரமம் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போது அவ்வளோ நாள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வரும்போது ஒருத்தர் 0ல் அவுட் ஆகி போகிறாரு. ஏன்பா இந்த 0ல் அவுட் ஆகிருக்கப்பா, இவ்வளோ மாதம் வந்து கஷ்டப்பட்டு படித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை போட்டு டார்கெட்டை போட்டு அடிப்பாங்க. ஓகேங்களா? அது ரீசன் என்ன? எதனால் அவர் அவுட் ஆனார்? நல்லா தாங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் ப்ராக்டிஸ் நம்ம குறை சொல்லக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டேஸில் வந்து அவுட் ஆகி போகிறாடி, என்னப்பா 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி 0 ரன் அடிக்கிறக்கா இப்போ உட்காந்து இவ்வளோ தூரம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் அவரை நல்லா தான் பேசுவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு அதே இடத்துல வந்து அந்த டீம் அந்த ஒரு மேட்ச்சை வந்து வின் பண்ண வச்சது அவராக இருந்தாருன்னா ஊரில் எல்லாருமே அவர் வந்து பாராட்டி ஸ்டேட்டஸ் போடுவாங்க, கொண்டாடுவாங்க. ஸோ உலகம் வந்து நீ வந்தாலும் பேச தான் செய்யும், தாந்தாலும் பேச தான் செய்யும். ஓகே, ஏன் நம்ம சொல்ல வரோம்னா, ப்ராக்டிஸ் இவ்வளோ நாள் பண்ணாலும் அப்பேற்பட்ட கிரிக்கெட்டர்ஸுக்குமே அவங்களால வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ கண்டிப்பாக எல்லாரும் 100 எல்லா பேரும் 100 சொன்னால் எல்லாமே டார்கெட் பெருசாக போய்கிட்டு இருக்குமே. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் பண்ணலனாலும் இன்னொருத்தர் அவரோட ஒர்க்கை வந்து டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற லெவலில் ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு இதோடு சேர்த்து பண்ணுறாங்க இல்லையா? கரெக்ட். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளும் எஃபோர்ட் போட்டு ஒரு இடத்துல வந்து போகுதுன்னா நம்ம உங்களோட மனசில் நீங்கள் உங்களை விராட் கோலி, நீங்கள் ஒரு கௌதம் கம்பீர், நீங்கள் ஒரு எம்எஸ் தோனி, நீங்கள் ஒரு ஷேவாக், நீங்கள் ஒரு சச்சின் டெண்டுல்கர், நீங்கள் ஒரு பிவி சிந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எத்தனை பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்களா நீங்கள் நினச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அவங்க என்ன சும்மா ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கும் ஸ்டில் பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு இருக்க தானே செய்யுது. நல்லா யோசித்து பாருங்கள். என்ன தான் ஒரு பெரிய லெவலாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான டைம் வரும்போது அவங்க எஃபோர்ட் போட்டும் சில இடத்துல லூஸ் ஆகுது இருக்க தானே செய்யுது. எஸ்ஸா நோவா அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து எஃபோர்ட் போட்டும் தோற்று போகிறாங்க. அப்போ யூ ஆர் நாட் டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் நம்ம தூக்கி எரிஞ்சிடலாமா? அவங்கள இதுக்கு தகுதி இல்லைன்னு எரிஞ்சிடலாமா? இல்லை ஸ்டில் அவங்க அந்த இடத்துல அந்த பொசிஷனில் இருக்க தானே செய்கிறாங்க. அதே தான். சரிங்களா? அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்குமே எஃபோர்ட் போட்டு கிரிக்கெட் பிளேயரு அவ்வளோ வருஷமாக கிரிக்கெட்டில் இருந்திருக்காரு. யார் எப்படி பால் போடுவாங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எதனால் வந்து அவுட் ஆகணும்? நல்லா தானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? சில அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பால் டர்ன் ஆகி கையில் போய் உள்ளது ஃபெயிலியர் ஆகுது. கரெக்டு தானே? எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க, நல்லா வந்து தான் இருக்காங்க, பால் எதிர்பார்க்க விதமாக டர்ன் ஆகி அந்த இடத்துல அவுட் ஆகுறாங்க. அதுக்காக வந்து இதுக்கு நீ தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இனிமேல் கிரிக்கெட் ஆடாத நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி விட்டுலாமா? நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? அப்பேற்பட்ட அந்த ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய அவங்களுக்கே அந்த நிலமை அப்படின்னா அவ்வளோ பேர் புகழ் சம்பாதிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் இப்போயும் அந்த நிலமை தானேங்க. கேட்டு தானே? இப்போ வந்து மேட்ச் ஆடுறோம் அப்படின்னு சொன்னால் 100 ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள், அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேபி வரலாம். ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில இடத்துல ஏதாவது எதிர்பார்ப்பு நடக்க தான் செய்யும். அதுக்காக வந்து என் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைன் பண்ணிட்டு போடலாமா? இனிமேல் நான் கிரிக்கெட்டோட பேட்டை டச் பண்ண மாட்டேன், நான் ஒரு ஐடி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாமா? பண்ணக்கூடாது. அவங்கவுங்களும் கெழுத வச்சுட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பேற்பட்ட அந்த ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இதுங்கிறது இருக்குது. இன்னார் பெரியாள் அன்னார் பெரியாள்லாம் கிடையாதுப்பா. ஓகே, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சால் போதும். அதுக்காக வந்து இவர் தான் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் வந்து இது மியூசிக் டைரக்ட் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர் ஒரு கேட்டகரி, அனிருத் அவர் ஒரு கேட்டகரி, இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு சாய் அபியங்கர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டே போகலாம். அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்களுக்கு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அதுக்காக இவன் வந்துட்டாங்கன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க, அவங்க கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் போட்ட எஃபோர்ட்டை நீங்கள் செஞ்சது இந்த உலகம் என்றைக்கும் போட்டுறதான் செய்யும். இது இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மாறிடுவாங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகே, தட்ஸ் ஆல். அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. அதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களே எஃபோர்ட் போட்டு 1 மந்த் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து 0ல் எடுக்கிறாங்கன்னா அப்போ 4 மாதம் எஃபோர்ட் போட்டு எனக்கு நான் எதிர்பார்த்த மார்க் வரலாம். தட் இஸ் அந்த இடத்துல டைம் வரல தான் மீனிங். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அப்போ எல்லாரும் 100 நீங்கள் அடிக்கணும். ஏன் அடிக்க மாட்டேங்கிறீங்க? எதனால் அவங்களால அடிக்க முடியல? அப்போ என்ன மிஸ் ஆகுது? நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று மிஸ் ஆகலாம். அவங்களுக்கான டைமிங்கிற ஒன்று வராமல் கூட இருக்கலாம். கரெக்டு தானே? ஒரு சர்டன் பீரியடில் விராட் கோலி அப்படிங்கிறவங்களுக்கும் இல்லை எம்எஸ் தோனி அப்படிங்கிறவங்களுக்கும் என்ன அப்ளை பண்ணுறாங்க? என்ன ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் ஒரு ஆட்ட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால்?
அவங்களுக்கான டைம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு வரல, அப்படிதான் மீனிங். அதுக்காக டேலண்ட் இல்லைன்னு சொல்லிடலாமா, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உங்களுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணுறீங்க வரல, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு போயிடலாமா? இன்னைக்கு மணிகண்டன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்க அகாடமி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு லெவல் இருந்திருக்கு, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற லெவல் இருந்திருக்கு. உங்களுக்கு நான் அதை அட்வைஸ் கொடுத்து ஒரு மென்டராக இருந்துட்டு இருக்கேன், இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இது எழுதப்பட்டது, கரெக்டுங்களா? ஓகே, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு விஜய் டிவியில் வந்து ஒருத்தர் எல்லாருமே வெளில வராங்க, வெளில வந்து எல்லாருமே சிவகார்த்திகேயன் மாதிரி ஆகணும்னு நினச்சாங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்னு ஒன்று இருக்குது. நம்ம அவரை மாதிரியே பண்ணணும்னு நம்ம இங்கே சொல்லவே வரல. கரெக்ட் தானே? விஜய் டிவிலேருந்து அவர் வந்தார், அவர் மாதிரியே பண்ணணும்னா அது அவருக்கும் இருந்திருக்கு, அவரோட எஃபோர்ட்டு, அவருக்கான டைமிங் எல்லாம் வேலை பார்த்துச்சு, கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி எஃபோர்ட் போட்டால் எல்லாரும் சிவகார்த்திகேயன் நாங்கள் முடியும் சொல்ல முடியுமா உங்களால்? எல்லாரும் சிவகார்த்திகேயன் நாங்கள் முடியும் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. சார் எஃபோர்ட் போட்டு ஆகலாம் சார், சரி அப்போ எல்லாரும் சிவகார்த்திகேயன் ஆகணும் முடியுமா? நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து இருக்கும்ல, அதுதான் உண்மை. எல்லாருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஸ்டைலுங்கிறது இருக்குது, அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். சார் இல்லை சார் நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் சார் படித்தேன். ஸோ 190 மார்க் அப்படிங்கிற லெவலாம் வந்து பாடல் வந்துட்டு இருக்கு சார். 191 சார், 9 மார்க்கில் லூஸ் ஆயிருக்கு சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னா சில இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களோட மார்க்கு, ஒரு ஃப்ரெண்டு கரெக்டாக 200 எடுத்திருக்காங்க, ஒரு பையன் 200 மார்க்கு, இன்னொரு பையன் அவனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 220. ஓ சந்தோஷம், பரவாயில்ல, 20 மார்க் என்னோட கூட எடுத்துட்டான். ஆனால் அதான் இல்லை, இண்டிவிஜுவலாக அந்த பையனோட ஒரு சப்ஜெக்ட்டில் 38 மார்க். இப்போது அவனை விட 20 மார்க் எடுத்துகிட்டே நீ சந்தோஷப்படுவானா, இல்லை இந்த இடத்துல 2 மார்க் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவானா? அவன் கையில் கங்க்ராச்சுலேஷன் வேர்டு வந்துருச்சு, 200 மார்க் எடுத்து. இவன் அவனை விட 20 மார்க் எடுத்தும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டில் மார்க் கம்மியானனால இவனுக்கு நாட் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. கஷ்டம் தானே? அப்போ அதுக்காக வந்து இந்த கோர்ஸ் வேணாம், எனக்கு இது வேணாம், நான் தூர போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்கி போட்டு போயிடலாமா? வேணாம், எனக்கு அந்த கோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடலாமா? அப்பெல்லாம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுதான் எழுதப்பட்டது அப்படின்னா அது நடந்தே தீரும். என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருமே ஒரு அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் கிடையாது, ஒரு ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே எலெக்ஷன் இது ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்துருந்துச்சு. அந்த இடத்துல மெயினாக அக்ரிகேட்டுங்கிற ஒன்று வந்து வரணும். அது வந்து இவங்க மெஜாரிட்டியில் இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் இருந்தது யாரும் உங்களுக்கு தெரியும், அவங்க மெஜாரிட்டியில் இருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியல, ஒரு பர்டிகுலர் ஒரு 8-7 சீட்டுக்காக அந்த கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்து நமக்கு இது பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸில் நடந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் அந்த 8 சீட்ஸ் வந்த சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் யாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு செகண்ட் இருந்தவங்களும் தேர்ட் இருந்தவங்களும் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பண்ணியிருக்கலாம்ல, பேசியிருந்துருக்கலாம்ல. பண்ண முடியாது, பண்ண விடலை. அந்த இடத்துல ஏன் பண்ண விடலை? விதி பண்ண விடலை. அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இவங்க தான் பண்ணணும், இந்த 5 வருஷம் இவங்க தான் நடத்தணுங்கிற ஒரு இது எழுதப்பட்டிருக்கு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இவங்க ஏன் பண்ண விடலைங்க, இந்த இடத்துல பண்ணிருக்கலாம்ல. இவர் வந்து ஏன்னா அதான சொன்னாங்க, செகண்ட் இருக்கும் தேர்ட் இருக்கும் கூட சேர்ந்து வந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணல. ஏன்? அப்போ ஃபஸ்ட் இருக்கவங்க அந்த இடத்துல பண்ண முடிஞ்சா? அந்த ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு, அது நடந்திருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? எஃபோர்ட்டு மட்டும் வேலைக்கு ஆகாதுப்பா. எஃபோர்ட்டு ப்ளஸ் நம்மளோட டைம், அது லக்குன்னு சொல்ல வேண்டாம், நம்மளோட டைம், நம்மளோட நேரம் காலங்கள் சேர்ந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் தான். அந்த இடத்துல அவரோட வெற்றியவே அவர் போராடி வெல்லணும்னு சொல்லியிருந்தனால தான் அவர் அந்த இடத்துல போராடி வென்றார், கரெக்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் இந்த சீட் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து வின் பண்ணி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும்போது அப்படி தான் வந்து நமக்கும் அந்த நிலைமை தான் இப்போ நம்மளோட பசங்களோட நிலைமை, கரெக்டுங்களா? சார் இன்னொரு 5 எம்சிக்கு கரெக்டாக மார்க் பண்ணால் 200 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் தேவையில்லாமல் இதை பற்றி யோசிக்காதீங்க. எது நடக்குமோ அது நடந்தே தீரும். நல்லதே நடக்கும். எதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது ஒன்று தான், நான் அகாடமியில் சக்ஸஸ் இத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன். சில பேருக்கு அது பார்க்கும்போது சார் நமக்கு இந்த மாதிரி வரணும், நமக்குலாம் நம்ம கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டுருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும். உங்களோட நான் இப்போ இடத்துல போடும்போது நமக்கு இப்படி வேணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்க தான் செய்யும். அது கண்டிப்பாக பிடிச்சிக்கல எல்லாருக்கும் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் நீதி நேர்மை எல்லாத்தையும் வந்து உண்மையோடு இருங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கானது உங்களை தேடி வரும். அது யார் தடுத்தாலும் முடியாது, நம்மளா தடுத்தா வேணா உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வினோதய சித்தம்னு ஒரு மூவி இருக்கும். அந்த மூவியில் தம்பிராமையா சார் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருப்பாங்க. இன்டர்வியூ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சே ஆகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா, அங்கே இருந்த இன்னொருத்தர் வந்து உனக்கு எமர்ஜென்சி அப்படின்னு இன்னொருத்தர் கால் இது இந்த மாதிரி சொல்லிக்கான்னு சொல்லிட்டு அவரை பற்றி விட்டுறாரு. அப்போது இன்டர்வியூ வந்து ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ இவர் உள்ளே போயிடுவார். எதுக்காக? இந்த வேலை எப்படியாவது ஒரு கிடச்சுன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் தள்ளுறது. ஓகேங்களா? ஆனால் இவருக்கு எழுதப்பட்டது அந்த வேலையே கிடையாது, இதை விட சூப்பரான வேலை. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இவரே அவசரப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த தவளி தன் வாயில் கிடும், நம்மளோட கழுத்தில் போய் நம்மளே போய் மாட்டிக்கிறது எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதில் மாதிரி போய் இவர் மாட்டிக்கிட்டார். அப்போ இதை விட பெரிய வேலை இவருக்கு எழுதப்பட்டிருக்கு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஆனால் இவர் அவசரப்பட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து இருந்துட்டார். இஃப் இன்கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது மணிகண்டன் மூலையில் போய் உட்காந்து அழுதுருந்து எனக்கு இந்த கோர்ஸே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு தூர போட்டு வந்திருந்தான் அப்படின்னா இன்றைக்கி மணிகண்டன் மென்டராக இருந்திருப்பானா எங்கே அகாடமிங்கிற லெவல் ஸ்டார்ட் ஆகிருக்குமா? சார் உங்களோட எஃபோர்ட் எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஃபைனுங்க.
சரிங்களா? என்னோட எஃபோர்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. என்னோட எஃபோர்ட் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல தாட் வந்து இதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் லக்கு நம்ம யாருக்கும் சொல்லவே கூடாது. நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுக்கு எஃபோர்ட்டு ப்ளஸ் டைம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு எப்பயுமே வந்து வேலை அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இதை லைஃப்பில் நீங்கள் எங்கே போனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஃபோர்ட் மட்டும் இங்கே வேலைக்குங்கிறது கிடையாது. நீங்கள் கிரிக்கெட் பிளேஸில் வந்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி எஃபோர்ட் மட்டும் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. எஃபோர்ட்டோட சேர்த்து நம்ம டைமிங்கிற ஆல்சோ வேலை பார்க்கணும். அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு லக்குன்னு வச்சுக்காதீங்க, ப்ளஸ் யுவர் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ரீடோட்டலுக்கு 2 மார்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, அவருக்கு பாஸ் ஆகலை. ரீடோட் 2 மார்க் போட்டால் ஃபைனல் பாஸ் ஆகலை. அது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரீடோட்டலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 மார்க் போட்டு அந்த ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிருக்காங்க. அப்போது இது என்னன்னு சொல்கிறது, இப்போ இவங்க வந்து எஃபோர்ட் போடல, அப்போ அவங்க எஃபோர்ட் போட்டாங்களா? 2 மார்க்கில் போனவர் வந்து இப்போ எஃபோர்ட் போடல, அப்போ அவங்க மட்டும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி மீனிங்க? அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ரீடோட்டல் போடும்போது நம்மளோட லக்கு தான் வேலை பார்க்கும். அதை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட டைமிங் தான் அந்த இடத்துல வேலை பார்க்கும். அதாவது நீங்கள் இப்போ எழுதியிருக்கீங்க, உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல. இன்கேஸ் வந்து இது ரீவெரிஃபிகேஷன் போட்டு தான் உங்களுக்கு அந்த மார்க் நடக்கணும், அதை வாங்கணும்னு சொல்லி எழுதப்பட்டுருச்சுன்னா அது நடந்தே தீரும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட், யாரும் தெரியல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி தான் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒரு 30 மார்க்ஸ் வச்சு தான் அவங்களுக்கு வந்து நடந்துச்சு. எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்குமானா நடக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு 2000 பேர் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. 100 பேர் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி தான் சொல்ல முடியும். அதுதான் ரீவெரிஃபிகேஷனோட ஒரு இது. ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் லெவல். இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்து மார்க் பார்க்கும்போது நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு இருக்கும். நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டிருப்போம், சில இடத்துல நம்ம எஃபோர்ட் நல்லா போட்டிருக்க மாட்டோம், சில இடத்துல மிஸ் பண்ணிப்போம். மெயினாக ஒன்று பண்ணாதீங்க, எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எம்சிக்யூ பார்க்குறேன்னு சொல்லி சில பேர் பார்ப்பீங்க. எங்கே பார்ப்பீங்க? தமிழில் ஒருத்த வீடியோ போட்டுருப்பான், அவனை கூட பார்க்காம நாட்டில் வந்து இந்த பிடிஎஃப் வேணுமா கமெண்ட்டில் டிஎம் பண்ணுங்க அப்படின்னா டிஎம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன நடந்துச்சுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதும்போது ஒரு 2 மாதம் முன்னாடி எக்ஸாம் நடந்துச்சா, எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி நாட்டில் யாரோ வந்து வீடியோ போட்டிருக்காங்க, போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்த எம்சிக்கு படி பார்த்தா அந்த ஆன்சரில் அவன் ஏன்னு சொல்லியிருக்கான், யார்? அந்த நாட்டில் இருந்தவங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் பின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து போச்சா அப்படின்னு வெக்ஸ் ஆகி அடுத்த எக்ஸாம் வந்து சரியாக பண்ணலை. ரிசல்ட் வருது. ரிசல்ட் எப்படி வருது? ரிசல்ட் வந்து வருது, நாட் கம்ப்ளீட்னு வருது. சரி, இப்போ சஜஸ்ட் ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சஜஸ்ட் ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ 7 நாள் கரெக்டு, 7 நாள் கரெக்டு. அப்போ நல்லது தானே, இந்த ஸ்டூடெண்ட் மார்க் கிடச்சிருக்கல, மார்க் கிடச்சிருக்கு. தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமில் யாரோ போய் ஃபோட்டோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை நம்பி நம்மளோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணி அவங்ககிட்ட போய் கொடுத்தோமே. இதுதான் எம்சிக்கு அவன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னானே, 15 எம்சிக்கு கரெக்டுன்னு சொல்லி சொன்னானேன்னு சொல்லிட்டு அவன் நம்பி அவன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போய் நம்பணும் இல்லையா? பண்ணோம் இல்லையா? சஜஸ்ட் ஆன்சர் 7 தான் ரைட்டு, 7 தான் ரைட்டு. அவன் சொன்னது ஏ மட்டும் தான் ரைட்டு, நீங்கள் எழுதுனது பி. இப்போது அவன் சொன்ன ஏ நம்பி நீங்கள் அடுத்த எக்ஸாம் நல்லா படிக்கல. யார் கிளாஸ்? உங்களுக்கு தான் கிளாஸ். அதனால தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற லெவலில் பண்ணாதீங்க. இது எனக்கு பண்ண தெரியாமலா? நான் சீரியஸாக தானப்பா. என் வீடியோவில் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூக்கு நம்ம என்ன கொடுக்க தெரியாமலா, எம்சிக்யூக்கு என்ன ஆன்சர் தெரியாமலா இருக்கும். இதே வீடியோவில் நீங்கள் டெய்லி எக்ஸாம் முடிச்சுனா எம்சிக்கு என்னால் போட தெரியாமலா? நான் பண்ண மாட்டேனே. எதுக்கு நான் பண்ணணும்? உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, நான் ஏன்னு சொல்லியிருப்பேன், நீங்கள் பி எழுதிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் அடுத்த எக்ஸாமில் என்னால் நீங்கள் சிரமம் பண்ணுவேன். எனக்கு அந்த வேலையே கிடையாது. எவனோ நார்த் வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். என்னால் வந்து உங்களுக்கு அந்த கஷ்டங்கிற லெவல் இருக்கவே கூடாது. அதனால் லைஃப்பில் என்றைக்குமே சொல்கிறேன், இந்த எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே எம்சிக்யூவோட வீடியோ லைஃப்பில் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் போடவே மாட்டேன். நான் எதுக்கு அதை பண்ணணும்? நார்த் சைடில் வந்து சில பேர் வந்து வியூஸ்க்காக பண்ணுவாங்க, ஓகே ஃபைன், சரிங்களா? தட்ஸ் ஆல். எனக்கு அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லை சார் பார்த்தா சந்தோஷம், இல்லை பார்த்தா சந்தோஷம், மார்க் போச்சுன்னா இவங்கள மாதிரி ஃபீல் பண்ண வேண்டியதான். கரெக்டுங்களா? அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ 100 பேர் எக்ஸாம் எழுதுறோம்ப்பா, 80 பேராச்சும் நல்லா தான் எழுதுவாங்க. அதுக்காக 80 பேர் பாஸ் பண்ண முடியுமா? சார் பாஸ் பண்ணி நல்லாயிருக்கும், இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு கம்பெனி என்ன சொல்ல தெரியுமா, 80% பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அப்படி நடக்காது. 80 பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் இந்த அட்டம் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாருக்கு சிரமம்? உங்களுக்கு தான் சிரமம், உங்களுக்கு வேலை கிடைக்காது. கரெக்டுங்களா? பாஸ் பர்சன்டேஜ் வந்து என்றைக்குமே கரெக்டாக இருக்கிறது நமக்கு நல்லது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால யோசிச்சுக்கோங்க. என்ன 100 பேர் எக்ஸாம் எழுதும்போது அது 20 பேர் 30 பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த 20 பேர் 30 பேரில் நான் வரணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. பார்த்துக்கலாம், நான் வந்துடுவேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதான். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், இது காஸ்ட் அக்கௌண்டிங் எனக்கு 16 மார்க் வெறும் 16 மார்க் போட்டாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல என் டைம் இல்லை நான் நினச்சிக்கிட்டேன், ஏன் எஃபோர்ட் போட தான் செஞ்சேன். ஓகேங்களா? அப்போ எல்லாரும் எஃபோர்ட் போட தான்ப்பா செய்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் மார்க் வைஸ் வந்து நீ அந்த இடத்துல லம்பாக வந்துச்சுன்னா இது வந்து நாட் +2 நாட் 10th. இது வந்து பாஸ் பர்சன்ட் வந்து 92%, 95% பாஸ் பர்சன்ட் கொடுக்க கிடையாது. அது வந்து ஒரு பேப்பர் பிகாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது தான் +2. இது வந்து ப்ரொஃபஷனல். நாளைக்கு லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய டிசிஷனுக்காக இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து 90% பாஸ் பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே, பேப்பர் வச்சு நான் பெருமை வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக காமிச்சிக்கலாம். நாளைக்கு வேலை கிடைக்காது.
பாஸ் பர்சன் என்னைக்குமே கரெக்டான இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது நினச்சிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஏன்னா முன்னாடிலாம் அந்த கோவிட் டைமில் இருக்கும்போது சில கம்பெனிலாம் லிஸ்ட் போட்டாங்க, இந்த அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடையாது, பிகாஸ் பாஸ் பர்சன் அதிகம். நானே கண் கூட பார்த்தேன். யார்? இன்ஸ்டியூட் சொல்லலை, கம்பெனி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நாளைக்கு ரிசல்ட் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அடுத்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பாஸ் பர்சன் இப்படி இருக்கிறது ஓகே, பசங்களுக்கு லைஃப்னு பார்த்தா நல்லது. அந்த ஒரு நாள் வேணுமா லைஃப் வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து எல்லாரும் எஃபர்ட் போட தான் செய்கிறாங்க, யாரும் எஃபர்ட்லாம் போடாமல் இல்லை. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது நாட் ஓன்லி சிஎம்ஏ, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து நம்ம எஃபோர்ட் போட்டாலும் நமக்கான டைமும் சேர்ந்து தான் அந்த இடத்துல வந்து வரணும், வேலை நடக்கணும். அதுக்காக வீடியோ பார்த்துட்டு டைம் வருமா எனக்கெல்லாம் அந்த லக்கு இல்லை, எனக்கெல்லாம் அந்த லக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எஃபோர்ட்டை போட்டு நமக்கான டைம் இதுதான், இந்த இடத்துல நான் முடிக்கிறேன், கண்டிப்பாக தூக்குறேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி பண்ணிங்கன்னா, நெகட்டிவோ நடக்க வேண்டியதாக இருந்தால் கூட உங்களோட பாசிட்டிவிட்டியில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நெகட்டிவாக நடக்க வேண்டியது கூட உங்களோட பாசிட்டிவாக மாற்றி கொண்டு போயிடும். இதுதான் நடக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். அதனால் இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் படிக்கும்போது டைம் வரட்டும், அந்த பாயிண்ட் வரட்டும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டாம், சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம். வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான டைம் வரைக்கும். இப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஓகே, இது நமக்கான டைம்னு சொல்லி அக்செப்டன்ஸோட அடுத்த வேலையை பாருங்கள். இந்த கோர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு விட்டு போகிறங்கிற லெவல் வந்து வேண்டாம். அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா நாளைக்கு எனக்கு கரியர் எதுவும் அஃபெக்ட் ஆயிருமா சார்? நாளைக்கு ஏதாவது கம்பெனியில் வந்து என்ன அட்டெம்ப்ட் ஆச்சு உனக்குலாம் வேலை கிடையாது அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கானா? அப்போலாம் அதை பற்றி யோசிக்கவே சொல்லுங்க. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் நான்லாம் கஷ்டப்பட்டு படித்தேன் சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனால் ஒன்றுமே படிக்கலாம் சார், பாஸ் ஆகலாம் சார், சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னா ஓகே, இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய இயல்பு தானே, ஓகேங்களா? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இவர் நல்லா ப்ளே பண்ணுவார், இவர் நல்லா ப்ளே பண்ண மாட்டார். ஓகே, ரெண்டுமே நல்லா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. பட் அந்த டைமில் மேட்ச்சில் இவர் நல்லா ப்ளே பண்ணிப்பார், இல்லை இவர் பண்ணாமல் இருந்துப்பார். இந்த ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லையா? ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போய் ஆகணும். அதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து யார் எந்த இடத்துல இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், சிஎம்ஏ டிஸ்கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு தாட்டு கூட நம்ம தமிழ் பசங்களுக்கு வரவே கூடாது, ஓகேங்களா? ஏன் தமிழ் பசங்க சொல்கிறேன், வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் தமிழ் பசங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து நம்ம பசங்களுக்கு நான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நாட்டில் ஹிந்தி இங்கிலீஷ் என்ன இருக்கலாம், பட் தமிழுக்கு நான் இருக்கேன். ஸோ சொல்கிறத மட்டும் நல்லபடியாக கேட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல் அப்படிங்கிற லெவலில் இருந்துக்கும். அதனால் டைம் வரட்டும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் படிக்கிறத படிங்க, சரிங்களா? அதுக்காக நம்ம இப்போ சொல்லிட்டோம்னா டைம் வர வரைக்கும் அப்போ நம்ம டைம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எஃபோர்ட்டை போடுங்கப்பா. அந்த டைம் உங்களுக்கான இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்து தீரும். நான் அந்த டைமில் எதுக்காக நான் 16 மார்க் எடுத்தேன், நான் என்ன 14 மார்க் எனக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு அதுவும் ஒரு புரியாத புதிர் தான். ஏன்னா நான் சரி ரைட்டு, அப்புறம் என்ன பண்ணேன், நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், சிஎம்ஏ டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது, அடுத்த நான் ட்ரை பண்ணேன். 72 மார்க் வந்துச்சு, கரெக்டு தானே? 72 மார்க் வந்துச்சு, சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஓகேங்களா? அதனால் ஒருத்தருக்கு அட்டெம்ப்ட் ஆச்சு அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்னா அவரோட ஸ்டூடெண்ட்டும் அந்த இடத்துல கஷ்டப்படணும், அவங்கள நம்பி சார்ந்திருக்கக்கூடியவங்க கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். உங்கள் எஃபோர்ட்டை போடுங்க. இந்த அட்டெம்ப்ட்டை நான் முடிக்கணுங்கிற வெறியோட மட்டும் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வந்து 16 மார்க்லேருந்து அடுத்த அட்டம் எழுதும்போது 72 அதே கஷ்டப்படிங்களா வாங்கினால அதே மார்க் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக நடக்கும், சத்தியமாக நடக்கும், நடந்தே தீரும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன், அடுத்த அட்டெம்ப்டில் நீங்கள் வந்து அண்ணா நான் பாஸ் ஆகிட்டேன்னா, அண்ணா எனக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்களே சொல்ல தான் போகிறீங்க. இது நடக்க தான் போகுது. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சக்ஸஸ். பார்க்கலாம்.